ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜாவா எஸ்டியை ரெஸ்டோர் பண்ணும்போது எப்படி வந்து பட்ஜெட் வந்து டிசைட் பண்ணுறீங்க? ஒரு சிம்பிள் ப்ரோ, ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று இருக்கிற பொருள் வச்சு மாட்டி ரெடி பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது தேடி அந்த பீரியடில் வர பொருளை போட்டு செய்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் என்னென்ன வருமோ அதெல்லாம் தேடி போட்டு செஞ்ச வண்டி இது. ஆக்சுவலி எல்லாமே 66ல் என்னெல்லாம் ஐட்டம் வருமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரெடி பண்ணுது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சிலெல்லாம் மாற்றிருப்பேன், அது செகண்டரி. நான் இல்லை இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆணி சாவி, இப்போ இந்த கீ செட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆணி சாவின்னு வாங்கி தான் நான் இதில் எஸ்டின்னு வந்து லோக்கல் பிராண்டில் வருது, அதெல்லாம் செகண்டரி. அதுவே பார்த்தீங்கன்னா 2500 rupees விற்கிறாங்க வெறும் கீ செட்டு. இப்போ அது 3.5 வரைக்கும் போயிடுச்சு கீ செட், அதாவது வெறும் இந்த ஆணி கீ செட்டு. இது வந்து ஒரிஜினல் இந்த எஸ்டின்னு போட்டிருக்காரு, ஜாவான்னு போட்டிருக்கோம், பால் டைப்பு. இது 1 2 3 4 ஸ்டெப் வச்சுருக்கோம். இது இப்போ இந்த வாங்க போனீங்கன்னா 25 to 35 rupees வருது. இதுக்கு வேறு ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 150 ரூபா 200 ரூபா. இல்லை அதுவுமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்டோ கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 rupees கூட கிடையாது, 120 rupees கீ செட்டு ஆன் ஆஃப், அவ்வளோதான். 120 ரூபா எங்கே இருக்குது, 3000 3500 இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு கீ செட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்டரி ஒரு வண்டி கடத்த வேண்டியது ஒரு ஹார்ன் சுவிட்ச். இந்த பீஸு நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ 25 விற்கிறாங்க இந்த ஹார்ன் சுவிட்ச். இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இது வெறும் இது மட்டும் 25 விற்கிறாங்க இந்த ஹார்ன் சுவிட்ச். நான் ஏன் ரேட்டோட சொல்கிறேன்னா அப்போ தான் ஒரு ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் நார்மலாக ஒரு வண்டி ரெஸ்டோட பலப்பலன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியறதுக்காக தான் நான் சொல்கிறது. இதுக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. புல்லட் இது போடலாம், கேபி இது போடலாம், மேக்ஸ் 100 போடலாம், என்ன டைப் பண்ணால் போடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 350 rupees தான். ஓகே, அதான் காஸ்ட் எங்கேயோ இருக்குது, காஸ்ட் வந்து பக்கத்துலேயே வராது. அந்த தான் இது வரும். இது அடுத்தது இந்த ஆக்சிலேட்டர் அமௌண்ட். இந்த ஆக்சிலேட்டர் அமௌண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு தெரியல ப்ரோ. கேபிள் வராது. கேபிள் எங்கே போகும்? ஆக்சிலேட்டர் வாயில் கேபிள் போகும்ல, எப்படி உள்ளே போகுதா? உள்ளே போவேன், ஹேண்டில் பார்க்குள்ளே போவோம். இப்போ நார்மலாக எல்லாத்துலேயும் இப்படி தொங்கிட்டு இருக்கோம். நீங்கள் நார்மலாக எல்லாம் எஸ்டி ஜாவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம் நார்மலாக. இது வந்து இன்னர் கேபிள் ஆக்சிலேட்டர் அமௌண்ட்டுன்னு வாங்க. இது ஆக்சுவலி இதுலையுமே ஒரிஜினல் வருது. இது இல்லாமல் இந்த ஐடியல் ஜாவான் போடாத ஒரு டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3500 to 4000 rupees விற்குது இந்த செட்டு. ஓகே, கேபிள் வராது, ஆக்சிலேட்டர் கேபிள் வராது, உள்ளே போய்டும். கேபிள் நான் சொல்கிற ரேட் சொல்லி, இது இல்லாமல் கேபிள் வராது. கேபிள் நீங்கள் தனியாக வாங்கணும் அதுக்கு தேடி. ஓகே, ஸோ இது ஒரு ரேட் வருதா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெறும் இந்த ஹேண்டில், இன்னொன்று ஜாவா ஹேண்டில் பார், இப்போ இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சும்மா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா 3525 இது ஒரு 15000 வருது இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10-12 ரூபா ரேஞ்ச் வச்சாலுமே வெறும் ஒரு ஹேண்டில் பாரில் கை பிடிச்சி வண்டி ஆன் பண்ணுற இதுக்கு செட்டுக்கு மட்டும் இந்த ரேட். ஓகே, அதான் அப்போ பட்ஜெட்டுன்னும் போது இதுவே நம்ம நார்மலுக்கு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. கீ செட் ஒரு 150, இது ஒரு 300, ஆக்சிலேட்டர் அமௌண்ட் ஒரு 100, 500 கூட வராது. 1000 ரூபாய் முடிச்சிடலாம். இல்லை 500 தான் வரும். நீங்கள் இது கீ செட்டு 120 ரூபா நார்மல், இது ஆட்டோ. இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா, இது 200 ரூபாய். எவ்வளோ வருது உங்களுக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 to 600 rupees தான் வரும். ப்ரோ அப்புறம் மில்லிங் அப் சொன்னீங்களா? அதான் இப்போ நம்ம அடுத்தது மில்லிங் அப். இந்த 60s பார்த்தீங்கன்னா மில்லிங் அப் வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். மில்லிங் அப்போடைய ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஹப்பு பெருசாக இருக்கும். இந்த ஹப்பு இது வந்து நார்மலாக 68 வரைக்கும் வந்துச்சு. இந்த ஹப்பு நார்மலாக அது எதுலையுமே இருக்காது. ஓல்டு வண்டியில் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக இந்த எஸ்டி டைப் மாற்றிடுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இந்த ஃபின்ஸ் இருக்குல்ல, சென்டர் ஃபின்ஸு. எஸ்டியில் ஃபின்ஸ் வெளியே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதை வச்சு சைஸ் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. ஓகே, ஸோ நீங்கள் மில்லிங் அப் நீங்கள் ஒரு செட்டு சும்மா வாங்க போனீங்க அப்படின்னா ஃபுல் செட்டு ஃபுல்லாக, அதாவது மில்லிங் அப்பு, கப்ளரு, மில்லிங், ஸ்ப்ராக்கெட் மில்லிங் எல்லாம் சேர்த்து வாங்க போனீங்கன்னா 25,000 to 30,000 rupees கேட்பாங்க. வெறும் 2 வீல்ஸ் இதுக்கு மட்டும். எஸ்டி இதுக்கு போனீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 4000 தான் வரும். அதான் நீங்கள் ஒரு 10-15% காஸ்ட்லேயே பண்ணலாம். ஒரிஜினாலிட்டி வேணும்னா இந்த இதுக்கு தான் நம்ம மாற்றிக்கணும். அடுத்தது ஜாவாவுடைய செயின் கவர். ஓகே, இந்த ஜாவாவோட செயின் கவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஓவல் டைப்பில் வராது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு ஓவல் தான் வரும், பி டைப்புக்குமே ஓவல் தான் வரும். ஆனால் எதுவுமே அது இருக்காது, ஏன்னா அது ரேரு, வித்து போயிடும், இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பாக்ஸ் டைப், அதாவது இந்த CL2 கிளாசிக்கு ரோட் கிங்க்கு வர பாக்ஸ் டைப் இது மட்டும் தான் மாட்டியிருப்பாங்க. ஓகே, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரிஜினாலிட்டி அதுக்கு எடுக்கும். வண்டி ஃபுல்லாக ரவுண்ட், இப்போ நீங்கள் ஜாவா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஓவலாகவே ரவுண்டு ஷேப்லேயே வரும். அது மட்டும் அசிங்கமாக ஸ்கொயராக இருக்கும். ஓகே, அந்த அது வண்டி வச்சுருக்கவங்க தெரியும். அது மேக்ஸிமம் அது ஒன்று செயின் கவர் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஆப்ஷன் இல்லாமல் எஸ்டி செயின் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஜாவா செயின் கவர், இது ஒரிஜினல் செயின் கவர். இந்த ஜாவா செயின் சும்மா நார்மலாக இதுக்கு வரும். செயின் கவர் நார்மலாக என்ன ரேட் வரும்? சும்மா இந்த வண்டிக்கு பொதுவாக 1000 ரூபா வருமா? இந்த வண்டிக்கு செயின் கவர் நீங்கள் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடைக்காது. கிடைச்சா 6000 to 7000 rupees வருது செயின் கவர், வெறும் செயின் கவர் மட்டும். அடுத்தது டெய்லைட்.
நீங்கள் கேட்கலாம் செயின் எதுக்கு இப்போது இதெல்லாம் இருந்தால் தான் ஓடுமா எல்லாம் இல்லாமல் ஓடாமலாம் இருக்காது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கிறது வேணும், அது நம்ம தேடி போடுறோம். இன்னொன்று அது ஒரிஜினாலிட்டிக்கு அது வரணும் போது அந்த பீரியடில் போடணும். அடுத்தது இந்த டெய்ல் லைட். ஓகே, இந்த டெய்ல் லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஒரிஜினல் மாதிரியே, அதாவது இதே மாதிரி தான் ரெப்ளிகா வருது. ஆனால் இது ஒரிஜினல். இந்த இங்கே சென்டரில் ஒரு பீஸ் ஒன்று வரும். இந்த பீஸ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த டெய்ல் லைட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வச்சுருக்கு என்கிட்ட. நான் வாங்கி இந்த மாதிரி தேடும் போது கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லிட்டு இது பண்ணால் இதில் வண்டியில் இருந்துச்சு இந்த டெய்ல் லைட்டு. இந்த டெய்ல் லைட் நான் வாங்கினது அப்புறம் 2 வாங்கினா, ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினேன், ஒன்று ரஷ்யாவிலேருந்து வாங்கினேன், இன்னொன்று வந்து இது அப்ராக்சிமேட்டாக அது 2.8 சம்திங் ஆச்சு அந்த டெய்ல் லைட். இது ஒரிஜினலாக இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த ஒரிஜினல் பீரியடுக்கு வேணுனால இது வண்டியிலேயே வந்து இந்த டைப்னால போட்டிருக்கு ஒன்று. அடுத்தது சைலன்சர். சைலன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் கேட்பீங்க, என்ன சைலன்சரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, எஸ்டி ஜாவா ரோட்கிங் எல்லாமே ஒரே டைப்பில் தானே இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. கிடையாது. சைலன்சர் பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினாலிட்டி மீன்ஸ் எப்படின்னா இது வந்து வண்டியில் வந்து சைலன்சர் இப்போ ரெடி பண்ணுறவங்க போடுற சைலன்சர் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் இந்த லோக்கல் பிராண்ட் வருது. நான் தப்பு சொல்ல, ஏன்னா ஓட்டை விழுந்துருச்சுன்னா எனக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது, அதுதான் போடணும். இதில் அந்த மாதிரி சைலன்சர் தான் இருந்துச்சு. நான் தேடி ஒரிஜினல் வேணும்னு சொல்லி வாங்கி போட்டேன். என்ன காரணம், பீட். நீங்கள் நல்லா வேணால் நான் சொன்னால் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். இந்த லோக்கல் சைலன்சர் போட்டிருக்க பீட் நீங்கள் கேட்டிங்கன்னா டமால் அதாவது த்ராட்டில் கொடுக்கும்போது டமால்னும் அந்த சவுண்டு பீட்டு. இது வந்து கேட்குறதுக்கு ரிதமாக இருக்கும், நல்லா நீங்கள் தாட்டில் கொடுத்து விட்டிங்கன்னா திரும்பி தாட்டில் கொடுக்கலான்னு இருக்கும். அது வந்து டமால் வண்டி ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இதுலேயே இன்னொன்று என்ன ஒரு ஆப்ஷன்னா, இதில் த்ரெட் டைப் சைலன்சர். இது ஒரிஜினல் சைலன்சரு ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்புன்னுவாங்க. இப்போ நார்மலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் இருக்கும் எல்லா வண்டியிலும். இந்த பெண்டு பைப்பும் சைலன்சர் மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துலேயுமே வர்றது ரப்பர் தான். இந்த ப்ரீ 60, 61, 65 வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுன்னு அந்த ஆர்எக்ஸில் கழட்டுறோம்ல அந்த மாதிரி டைப்பில் வரும். ஸோ இது இன்னும் ரேரான சைலன்சர். ஆக்சுவலி சைலன்சர் காஸ்ட் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல, அதாவது இப்போ இந்த ஸ்கர்ப்பு நான் எதுக்கு அடிச்சிருக்கேன்னா இதை வந்து 100% பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது தண்ணி கிண்ணி பட்டு துரு பிடிச்சினா மனசு கஷ்டப்படுமே சொல்லிட்டு தான் நான் கருப்பு அடிச்சு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அதில் வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பிளேட்டிங் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது சைலன்சர். இந்த மாதிரி கண்டிஷனில் டென்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னொன்று பிரித்து ஆக்சுவலி இதை என்ன பண்ணுவாங்க, டென்ட் எடுக்கிறதுக்கு சைலன்சர் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து டென்ட் எடுத்து மூடி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ. பிரிக்கவே இல்லாமல் ஒரு இதாக இருக்கும் போது வேல்யூ. இந்த சைலன்சர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,000 rupees ஆச்சு. 12,000 rupees ஆச்சு சைலன்சர் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஏர் ஃபில்டருக்கு வர மேனிஃபோல்ட் ரப்பர் வரும். அதில் ஐடியல் ஜாவான்னு போட்டிருக்கோம் நம்ம. அதில் இது தேவையில்லைனாலுமே செகண்டரினாலுமே அதில் ஐடியல் ஜாவான்னு போட்டிருக்கோம். ஏர் ஃபில்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா புனல் மாதிரி வரும். ஆனால் ஃபோட்டோ சொன்னால் உங்களுக்கு இது பண்ணுறேன், அப்ளை இது பண்ணிவிடுங்க. நார்மல் எல்லா வண்டியில் வருது பிளாஸ்டிக்கில் வரும். இதில் வந்து ரப்பரில் இருக்கும். அதே டைப்பு தான் வண்டியில் வந்தது ரப்பர் ஃபஸ்ட்டு வந்தது. அதெல்லாம் இதாகி டிகே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். இப்போ எல்லாம் இந்த பச்சை கலரு கருப்பு கலரு சொல்லி பிளாஸ்டிக்கில் வருது. இது வந்து ரப்பரில் இருக்கும். இன்னொன்று சீட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சீட் பிளேட் வரும் நார்மலாக. அதை லோக்கல் சீட் பிளேட்னு சொல்ல முடியாது. இப்போ வரது எல்லாமே நார்மல் சீட் பிளேட்டு. இதில் அந்த காலத்து மேனுஃபேக்சர் மாதிரி சேர் அண்ட் பிளேட்டுன்னு வாங்க. அந்த பிளேட் தான் சேர் அண்ட் பிளேட்டில் இருக்குது. இன்னொன்று இந்த பெட்ரோல் டேப் நார்மலாக எவ்வளோ ப்ரோ? சும்மா ஒரு நார்மல் சின்ன வண்டிலேருந்து ஒரு பெரிய செக்மெண்ட் வண்டிக்கே வாங்க. நார்மல் பெட்ரோல் டேப் 150 rupees, 200 rupees. இது மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கில்லட்டுக்கெலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் 380 அதுக்கு மேலே இல்லை பெட்ரோல் டேப். அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடுது, அந்த இது வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் போட்டு இல்லை ஜிக்கோன்னு எழுதியிருக்கும். வண்டியில் வரது வந்து கார்பரேட்டரும் பெட்ரோல் டேப்பும் ஜிக்கோ கம்பெனியில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்கோன்னு இதில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த பெட்ரோல் டேப் பார்த்தீங்கன்னா 2,500 rupees பெட்ரோல் டேப்பில் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா 2,500 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கனாலுமே லீக் ஆகும். ஏன்னா உள்ள இருக்க ரப்பர் எல்லாம் ஹார்ட் ஆகிட்டு இருக்கும். உள்ள பெட்ரோல் டேப் மாட்டிட்டு இது பண்ணிங்கன்னா இதுலேருந்து லீக் ஆகும். இங்கே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து ஊற்றும். இதை பெட்ரோல் டேப் வாங்கி 2,500 ரூபாய் கொடுத்து வாங்கி உள்ளே இருக்கிறத கழட்டி வேறு ஒரு பெட்ரோல் டேப் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ளே இருக்க ரப்பரை கழட்டி எடுத்து போட்டு மாட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கு அந்த பெட்ரோல் டேப். அடுத்தது ப்ளக் கவர் எது வேணால் போடலாம். ஜாவான்னு வர ப்ளக் கவர் எடுத்து போட்டிருக்கு. காயில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு போட்டிருக்க காயில் தான் இருக்குது வண்டியில். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எதுலையுமே இல்லாதது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர். நீங்கள் பார்ப்பீங்க ஒன்றுமே இல்லை, இந்த இன்ஜின் ரப்பர்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சும்மா தான் இருக்கும். அது ஆக்சுவலி SD 350 ஜாவா 350 வர ரப்பர். அது எனக்கு ஆப்ஷனில் ஒரு கிடச்சிச்சு ஒரு இடத்துல. அது 250 வராது, 350க்கு அந்த ரப்பர் வரும். அந்த ரப்பர் எடுத்து கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு ஜாவான்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அது போட்டு வச்சுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, டப்புன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த டீ ஸ்டெம்
இந்த டீ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்களா, திக்னஸ் இந்த டீ ஸ்டெம்முடைய திக்னஸ் வந்து திக்காக இருக்கும். நீங்கள் ஒரு எஸ்டி வேறு வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்ன இதுக்கும் அதுக்கும் என்னன்னா, அது வந்து 2 பீஸ் 2 பீஸை வந்து ஒன்றா வச்சு ஃபயர் பாக்கெட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ். இது இந்த வண்டியில் வர்றது. அடுத்தது ஃப்ரண்ட்டில் வர ஹார்ன், இது வந்து ஸ்பைடர் ஹார்ன்னு வாங்க. ஆக்சுவலி இது வண்டியில் வர ஸ்பைடர் ஹார்ன். இது மட்கார்டு, இதுதான் இது மேக்ஸ் 99.9% வண்டியில் ஜாவாவில் ஃப்ரண்ட் மட்கார்டு இவ்வளோ பெருசு இருக்காது. இது வந்து ஸ்பீட் பிரேக்லாம் தட்டும். ஸ்பீட் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏறும்போது லைட்டாக தட்டும். நான் அழகாக அங்கே ஏறும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து ஏற்றி இறக்குறது. இது என்னென்னா, அந்த நீங்கள் அர்ஜென்ட்டாக ஏதோ சவுண்ட் நீங்கள் உள்ள இது பண்ணு பேரிகார்ட் மாதிரி இருக்குது, லைட்டாக அந்த கல்லில் ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னு டப்புன்னு கீழே வந்து தட்டிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப இதாக இருக்கும். இது அன்கட், அதாவது கட்டே பண்ணாத, அதாவது கட் பண்ணிட்டு ரெடி பண்ணுறத விட கட் பண்ணாமல் இது பண்ண வண்டி. அடுத்தது டேங்க் முடி. இந்த டேங்க் முடி பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கும். அந்த டேங்க் முடியில் தெரியுதா உங்களுக்கு? ஜாவான்னு போட்டிருக்கா, சுற்றி வேறு எழுதிருக்கு. இங்கே பாருங்கள், மிக்ஸு, என்ன ஆயில் போடணும், எவ்வளோ பெட்ரோல், என்ன ரேஷியோ, இது எல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கு நான் இதுதான் கிடைக்கல. ரொம்ப நாள் வச்சுருந்தேன், பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன், கருப்பு கலர் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். ஒரிஜினல் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இது பண்ணிவிட்டு வாங்கி போட்டுது. அது காஸ்ட் ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச 1500 கொடுத்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. ஒரு நம்ம தெரிஞ்சவர் வச்சுருந்தார் ஒருத்தர்கிட்டேருந்து இது பண்ணி வாங்கினேன். இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு படி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன இல்லைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிக்கோ கார்பரேட்டர் இல்லாமல் பேக்கோ கார்பரேட்டர் போட்டிருக்கேன். எனக்கு இது வந்து டெஸ்டிங் கார்பரேட்டர் நான் வச்சிருந்தேன். இதில் போட்டால் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. ஜிக்கோ கார்பரேட்டர் வண்டியில் வர கார்பரேட்டர் மட்டுமே 8 கார்பரேட்டர் வச்சிருக்கு. இதில் நான் எடுத்து ரெடி, அது எல்லாமே சின்ன சின்ன இதில் இருக்குது, எடுத்து மாட்டணும், அதுக்கு டைம் இல்லை. ஸோ கார்பரேட்டர் மட்டும் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். இல்லை என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டை அடிஷ்னலாக இந்த மண்டை இதுக்கு வராது. ஜாவா மண்டை வந்து வெறும் மண்டை மட்டும் தான் கவர் ஆகிருக்கும், ஹேண்டில் பார் கவர் ஆகி வராது. இது பேர் பெனால்கான்னு வாங்க, இந்த மாடல் பேர். இது ஆக்சுவலி இது வெளியூரில் வர்றது. இது நம்ம ஊருக்கு அது இதே பண்ணலை. ஸோ இந்த மண்டை பெனால்கா மண்டைன்னு வாங்க. இது வெளியூரில் நம்ம ஃப்ரெண்டு ஊரில் வெளியூரில் இருக்கிறனால அவர்கிட்டேருந்து வரும்போது ஹேண்ட் கேரி பண்ணி வேண்டிய வந்து மாற்றினது. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸி. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ் ஆச்சு. இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஃபாரின்லேருந்து? ஆமாம், ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது மட்டும் 17,000 ருபீஸ் ஆச்சு. மண்டை இது இந்த மண்டை மட்டும் 3 பீஸ் எங்கிட்ட இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இது இல்லாமல் 2 பீஸ் இப்போ யாராவது கேட்குறவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே சிசெட்னு போட்டிருக்கோம், ஜாவான்னு போட்டிருக்காது. சிசெட் செக்கஸ்லோவேக்கியாவோட இதனால சிசெட்னு போட்டிருக்கோம். மீட்ரு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஓடும். இப்படி நார்மலான இப்படி தானே இருக்கும். நான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கும்ல, இது ஆன்டி கிளாக் வைஸில் 0 to 120 இந்த இதில் பேட்டர்னில் இருக்கும். ஹெட்லைட்டு தனியாக இதில் எக்ஸ்ட்ரா ஹெட்லைட் இல்லாமல் சொல்கிறேன். ஹெட்லைட் தனியாக வாங்க, அதில் மேட் இன் செக்கஸ்லோவேக்கியான்னு ஹெட்லைட்டில் எழுதியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து அது மட்டும் வாங்கினது. யூஎஸ்லேருந்து வரும்போது எங்கள் மாமா யூஎஸ்லேருந்து வந்தார். அவர்கிட்ட கண்ணாடி வேணும், பார் அண்ட் மிரர் இந்த டைப் வேணும்னு சொல்லிட்டு பார் அண்ட் மிரர் வாங்கினது. இது மட்டும் வாங்கி போட்டது. நார்மலாக பார் அண்ட் மிரர் வரும். நீங்கள் கேட்கலாம், இது ஏன் ஒரு மாதிரி இருக்குது, அது ஏன் ரைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதை எடுத்து இந்த ரைட் சைடில் இது போட முடியாது, ஏன்னா இது இன்னர் தாட்டல் கேபிள்னால இதில் மாட்ட முடியாது. அந்த ஊர் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோடு வந்து லெஃப்ட் சைடில் தான் ரைட் சைடில் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது லெஃப்ட் மிரர், நம்ம லெஃப்ட் சைடில் ஓட்டுறோம், அதனால் நமக்கு வேண்டியது ரைட் மிரர். ஸோ இது ஒன்று இதோ இருக்கணும்னு சொல்லி இது பரவாயில்ல, கொஞ்சம் டிசைன் மாறினா கூட பரவாயில்லன்னு சொல்லி இது உங்களுக்கு இதில் மாட்டியிருக்கேன். இது இல்லாமல் ஆர்பிஎம் மீட்டர் போட்டிருப்பேன். கார் இது 3 சிலிண்டர் வண்டின்னு போட்டிருக்கோம். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சும்மா போடுவோம், என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலி. அது ஒர்க் ஆகலை, அதை போட்டு பார்த்தா இதுக்கு ஒர்க் ஆகலை. அதை கழட்டி அதில் சரி ஓகே 2 ரெசிஸ்டர் கொஞ்சம் சின்ன பண்ண வேலை அதில் பண்ணிவிட்டு இதுக்கு ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். வண்டிக்கு பேட்டரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் மெயினோட இதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரல் லைட் இருக்குது. நார்மலாக இந்த ஓல்டு வண்டியில் இதுலேயுமே நியூட்ரல் லைட்டே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்டு எரியும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இந்த வருஷம்னு இல்லை, 60 to 67 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியிலே நியூட்ரல் லைட் வரும். ஸோ மேக்ஸிமம் அந்த பழைய செக்மெண்ட்டில் நீங்கள் அந்த 60 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுலையுமே பெரிய வண்டியை விட்டுருவோம். நம்ம இந்த புல்லட்டு, ராஜ்தூத் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நியூட்ரல் லைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே இருக்காது. சரிங்க ப்ரோ. ஸோ இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாரு. பட் இதை தவிர நம்ம வந்து ஃபுல் அண்ட் வீடியோவும் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஜி. பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு.